அனைவருக்கும் என் அன்பார்ந்த நமஸ்காரங்கள். இன்றைக்கி நம்ம பெரியவா பற்றி ஒரு கதை பார்க்க போகிறோம். ஒரு சின்ன கதை. ஜமீன்தார் ஒருத்தர் இருந்தார். அவர் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தார். அப்போ ஒரு நாள் திருடங்கள்லாம் பணத்தெல்லாம் திருடிட்டு போயிட்டாங்க. அப்போ ஜமீன்தாருக்கு ரொம்ப கவலையாயிடுச்சு. கடவுள் மேலே தான் நான் பக்தி வச்சுருந்தேன், கடவுள் ஏன் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு அழுது புரண்டு என்னவோ பண்ணார். அப்போ பெரியவா கிட்டே போய் இந்த நியாயத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா கிட்டே போய், பெரியவா, நான் கடவுள் மேலே ரொம்ப நம்பிக்கை வச்சுருந்தேன், ஆனால் கடவுளே நான் இப்படி பண்ணணுன்னு நான் நினச்சி கூட பார்க்கல பெரியவா அப்படின்னு ஜமீன்தார் சொன்னார். அதுக்கு பெரியவா, என்ன ஆச்சு, என்ன தப்பு நடந்து போச்சு சொல்லு அப்படின்னு பெரியவா சொன்னார். அதுக்கு ஜமீன்தார், அது பெரியவா, திருடங்கள்லாம் எல்லாமே என் பணத்தை எல்லாமே கொள்ளடிச்சிட்டு போயிட்டாங்க பெரியவா. நான் இப்போ ஏழையாக இருக்கேன் பெரியவா, ரொம்ப கஷ்டமாக இருக்குது பெரியவா அப்படின்னு ஜமீன்தார் சொன்னார். அதுக்கு பெரியவா, நீ ரொம்ப கோவமாக இருக்க, நான் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, உப்புக்குறவன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தான். அவன் உப்பு விற்றுட்டு இருந்தவன், கடவுள் மேலே ரொம்ப பக்தி வச்சுருந்தவன். அப்போ ஒரு நாள் கனமழை பெஞ்சு உப்பெல்லாம் கரைஞ்சி ஓடி போயிடுது. அப்போ கடவுள் மேலே ரொம்ப திட்டிகிட்டே போனான். நான் உன் மேலே தானே இப்போ பக்தி வச்சுருந்தேன், என்னை அப்படி பண்ணிட்டியே, இதுக்கு தான் உன்னை நம்பக்கூடாதுங்கிற அப்படின்னு திட்டிகிட்டே போனான். அப்போ சில திருடங்கள்லாம் ஏ பாரு அவனை, பிடி அவன் காசெல்லாம் வாங்க அப்படின்னு ஒரு குரல் கேட்டுச்சு. அதை பார்த்தோன்னே உப்புக்கருவன் ரொம்ப பயந்து போயிட்டான். திரும்பி பார்த்தா திருடுங்க, காசத்தா கொண்டுடுவேன் அப்படின்னு மிரட்டினாங்க. ஆனால் அதுக்கு உப்புக்குறவன், ஐயா என்கிட்ட காசே இல்லை ஐயா, கனமழையில் உப்பெல்லாம் கரைச்சி ஓடி போயிடுத்து, அதனால் என்கிட்ட காசே இல்லை அப்படின்னு உப்புக்குறவன் சொன்னான். அதுக்கு திருடன், என்னவோ கடவுள் உன்னை பொழைச்சி போகணும்னு விட்டு வச்சுருக்காங்க, சரி பொழைச்சிப்போ அப்படின்னு திருடங்கள்லாம் போயிட்டாங்க. அப்போது உப்புக்குறவனுக்கு அப்போ தான் தெரிஞ்சது, கடவுள் நம்மளை காப்பாற்றிருக்காங்க அப்படின்னு. இப்போ பெரியவா சொல்லி முடிக்கிறார். அப்புறம் ஜமீன்தார், ரொம்ப நன்றி பெரியவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விட்டு போயிடுறாரு. கொஞ்ச நாள் கழித்து, கொஞ்சம் வருஷம் கழித்து, அது ஒரு கார் நின்றுட்டுருக்கு. ஒரு கார் நின்றுட்டுருக்கு. இறங்கினவர் அந்த ஜமீன்தார். என்னப்பா, என்ன போன தடவை ரொம்ப ஏழையாக இருந்தான்னு சொன்னேன், என்ன பணக்காரன் ஆகிட்டியா அப்படின்னு பெரியவா கேட்டார். அதுக்கு ஜமீன்தார், எல்லாமே உங்கள் அருளால் தான் பெரியவா, நான் கடவுள் மேலே உண்மையான பக்தி வச்சுருந்தேன் பெரியவா, அதனால தான் பெரியவா எனக்கு தொலைஞ்சு போன எல்லா பணமும் திருப்பி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த திருடங்களும் ஜெயிலில் சிறையில் இருக்காங்க, எல்லாமே உங்களால் தான் பெரியவா அப்படின்னு ஜமீன்தார் சொல்கிறாரு. அதுக்கு பெரியவா, என்னால் இல்லைடா, எல்லாமே அந்த கடவுளால். நீ உண்மையான பக்தி வச்சுருக்கணும். உண்மையான பக்தினா என்ன தெரியுமா, கடவுளுக்காகவே நம்ம 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 அர்ப்பணிக்கிறது தான் உண்மையான பக்தி. இப்போ பெரியவா சொல்லி முடிக்கிறார். ஜமீன்தார் நன்றின்னு சொல்லிட்டு போகிறார். இந்த கதையிலேருந்து ஒரு அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்களா? இந்த கதையிலேருந்து ஒரு அர்த்தம் என்னென்னா, நம்ம எல்லாருமே உண்மையான பக்தியை வச்சுக்கணும். ஏதோ ஏனோ தானோ நமக்கு கடவுள் அர்ப்பணிக்கணும், நம்ம எல்லோரும் புகழணும் அப்படின்னு செய்யக்கூடாது. உண்மையான பக்தி என்றும் வெல்லும். நன்றி, வணக்கம். இந்த கதை பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.